ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று அனாலிசிஸ் பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லைனா ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் பை பண்ணுங்கன்னு. நீட்டாக ஒரு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்துட்டு ஒரு பையிங் ட்ரேட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கு. இங்கன்னா 48,500, அதுலேருந்து 700 வரைக்கும் ஒரு நல்ல ரேலி போயிருந்தது. ஸோ இது ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சிம்பிளுங்க, அனாலிசிஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ட்ரேட் பிளான் கிடச்சிரும். அந்த ட்ரேட் பிளானை ப்ராப்பராக ஒரு ரிஸ்க் இஸ் ரிவார்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாவே நீங்கள் ப்ராப்பர் ட்ரேடர் ஆயிடலாம். ஓகே, நம்ம நாளைக்கான இதை பார்க்கறதுக்கு டுமாரோ மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ஜின் சிபிஆர்னால் என்னன்னே பார்க்காதவங்க எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டில் வேர்ஜின் சிபிஆர் பற்றி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். எந்த சிபிஆரில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பாஸ் ஆகலையோ அதை வேர்ஜின் சிபிஆர்னு சொல்லுவோம். அது மார்க்கெட்டுக்கு கீழே இருந்ததுன்னா அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும், மார்க்கெட்டுக்கு மேலே இருக்குன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போது நமக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,581 இருக்குது. ஸோ 48,581 வந்து இந்த லெவல். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பிவிசி வந்துட்டு 48,581 இருக்குது. ஓகேங்களா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் போட்டிருக்கிறது விஜி. ஓகேங்களா, வெர்ஜின் சிபிஆர். அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. லாஸ்ட் லைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதோட லாஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 48,225. ஓகேங்களா, இது இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் மாற்றலாம். ஸோ நான் இப்போ அதை மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்து நான் ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே நம்மளோட பிவட்ஸ் ஆரஞ்சில் தான் இருக்கும், ஹை அண்ட் லோ. ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோனா சிம்பிள் தான். நம்ம இன்றைக்கி நாள் வந்துட்டு நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் எங்கே ஹையஸ்ட் பாயிண்ட் போயிருக்கு, லோவஸ்ட் பாயிண்ட் போயிருக்குன்ட்டு. ஓகேங்களா. இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க மார்க்கெட்டில் அப்படின்னா இந்த இடத்துல 3 சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்ன? க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, சிபிஆர் இருக்குது, அதான் நாளைக்கு சிபிஆர் இருக்குது, வீக்லி ஹை இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இங்கே R1ம் ப்ரீவியஸ் டே ஹையும் இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா S1ம் ப்ரீவியஸ் டே லோவும் இருக்குது. ஓகேங்களா. ரெண்டு லெவல்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதில் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன் டே சார்ட்ஸ் கொண்டு போகிறேன். ஒன் டே சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இப்போது நெகட்டிவ் பின்பார் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருக்கு லாஸ்ட்டாக. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நாளைக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எய்தர் இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பையிங் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் 48,570 இந்த ரெட் கேண்டலோட நீடில் டாப்பை க்ராஸ் பண்ணி 49,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் ஓகேங்களா, அப்படி இல்லாமல் ஒன் செகண்ட், இந்த இடத்துல ஃப்ளாட்டாக 48,578 ஓப்பன் ஆகிட்டு நம்ம க்ளோசிங் ப்ரைஸ்டே ஓப்பன் ஆகிட்டு மேலே போச்சுன்னா பையிங் 49,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லாமல் இங்கே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48,250 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். இதுதான் ஓவரால் பிக்சர் ஹையர் டைம் ஃப்ரேமில். இப்போ இதையே நீங்கள் 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையிங் சஸ்டெயின் ஆகிக்குது, டபிள்யூலேயோ இல்லை ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயோ சஸ்டெயின் ஆகுதுன்னா நீங்கள் 49,000 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரவுண்ட் லெவலாக இருக்கிறனால அதுக்கு மேலேயும் போகலாம். நான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் சொல்கிறேன். சப்போஸ் நாளைக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் விழுது அப்படின்னா நாளைக்கு மேபி இங்கே லாஸ்ட்டாக இருக்குது இல்லையா, S1 இருக்குது, ப்ரீவியஸ் டேலோ இருக்குது, வெர்ஜின் சிபிஆரோட ஃபஸ்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளேயே சைட்வேஸில் முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்த நாள் ஓப்பன் ஆகி வெர்ஜினை டெஸ்ட் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு சூப்பர் பையிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட் டார்கெட் எதோட வரும்னா S1 ப்ரீவியஸ் டேலோ வெர்ஜின் சிபிஆரோட ஃபஸ்ட் லைன், அது கீழேயும் போக சான்ஸ் இருக்குது. பட் நாளைக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்ததுன்னா இங்கிருந்து எவ்வளோ ரேஞ்ச் 570 430, பெரிய ரேஞ்ச் ஒன்றும் இல்லை, ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மொமெண்டம் எதுவும் கிடைக்கலன்னா ட்ரேட் பண்ணாமல் கூட விட்டுருங்க நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்கும்போது. பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் மேலே போகும் 49,000 வரைக்கும். ஓகேங்களா. அகைன் ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது
49,000 வரைக்கும். ஸோ அந்த இடத்துக்கான ட்ரேடை எய்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? டபிள்யூ இல்லைனா ஹையர் அண்ட் ஹை சிம்பிளாக அனாலிசிஸை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரியாதவங்க இன்னொரு தடவை திரும்ப பாருங்கள் அனாலிசிஸை. ஐம் சாரி, தெரியாதவங்க இன்னொரு தடவை அனாலிசிஸை ஸ்ட்ராங்காக பாருங்கள். ரெண்டு தான் சொல்லியிருக்கேன். பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன்னா 500 பாயிண்ட்ஸ் 49,000 வரைக்கும் போகும். அதே இந்த இடத்துல நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச்குள்ளேயே சைட்வேஸில் டோட்டல் சைட்வேஸில் முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கான ரீசனும் சொல்லியிருக்கேன். 3 சப்போர்ட் இருக்குது. S1 இருக்குது, ப்ரீவியஸ் டே லோ இருக்குது, வெர்ஜின் சிபியரோட லாஸ்ட் லைன் இருக்குது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான அனாலிசிஸ் அவ்வளோதான். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் எப்படி கரெக்டாக நீங்கள் லெவல் சொல்கிறீங்க, மார்க்கெட் அனாலிசிஸ் வந்துட்டு நினைக்கலாம். மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி போடுறீங்க அப்படின்னா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறேன்னா அவங்கள வந்து டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்னென்ன சிம்பிள் பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பெரிய வந்துட்டு இந்த லாங்குவேஜ்லலாம் சொல்ல. ஸோ அந்த மாதிரி இதை திங்ஸை நோட் பண்ணிங்கனாவே நீங்களும் உங்களுக்கு நீங்களே அனலைசிஸ் பண்ண கற்றுக்கலாம். ஒரு நாளில் வராது, 2 நாள் வராது. இட் மே டேக் 6 months to 2 years வரைக்கும் கூட எடுக்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு ஒருத்தவங்க, நாளைக்கு ஒருத்தவங்க, நாளானிக்கு ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யாரோட ஸ்டைல் பிடிச்சிருக்கோ, இன்னைக்கு சிபிஆர் பேஸில் பண்ணுறீங்க, என்னோட இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இது எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட் பிளானில் தரவானீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஓனாக பிளான் கிரியேட் பண்ண முடியும், செட்டப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் கோர்ஸ் வாங்கி படிக்கிற செட்டப்பை கூட நீங்கள் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை பிளான் பண்ண தெரியணும். ஏன்னா டெய்லி கோர்ஸ் கொடுக்குறவங்க பிளான் தர போகிறது இல்லை. கரெக்டுங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் மார்க்கெட் பிளான். அதுக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மோடி நோ விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.